வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு வீடியோல Photoshop யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோம் சேல் ரியல் எஸ்டேட் போஸ்டர் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த போஸ்டர்ல மைன்யூட்டா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தட் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல Photoshop, Illustrator, InDesign இது எல்லாத்துக்குமே பிகினர் கிளாஸஸும் போட்டிருக்கோம். இதுக்கான அட்வான்ஸ்டு டுட்டோரியல்ஸும் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் நான் A4 ஷீட்ல பண்ண போறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் பிரிண்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். கலர் மோட் வந்து RGB வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஆன்லைன் அட்வர்டைசிங் தான். ஸோ RGB கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இந்த போஸ்டரில் நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் இமேஜ், ஹவுஸோட மெயின் இமேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் இன்டீரியர் ஒரு 3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சும்மா கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே, அதனால் இதோட இன்டீரியர் கிடையாது. அண்ட் உங்களோட லோகோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மெயின் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த கார்னரில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ணணும், சர்க்கிள் டிசைன் மாதிரி. அண்ட் எலிப்ஸ் மாதிரி இருக்கணும், சர்க்கிள் மாதிரி இல்லாமல். ஸோ ரெக்டாங்கிள் டூலை ஹோல்டு பண்ணிவிட்டு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து பண்ணிட்டேன். இப்போ நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா விட்டுட்டு மூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்பேஸ் பாரை ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் மூவ் பண்ணிட்டு அண்ட் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா அகைன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ விடாமல் ஸ்பேஸ் பாரை மூவ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் மேக் ஷூர் இதோட ஸ்ட்ரோக் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட இமேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி லேயர்ஸ் பேனலில் ட்ராக் பண்ணி மேலே வச்சுக்கலாம். ஸோ தட் இமேஜ் நமக்கு மேலே வந்துடும். இப்போ இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த சர்க்கிளை விட்டு வேறு எங்கேயுமே போகாது, மாஸ்க் ஆகிடும். இப்போ Ctrl+T போட்டு இந்த இமேஜ் லேயரை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக உள்ளார உங்களுக்கு எந்த மாதிரி விசிபிளாக வேணுமோ அந்தளவு ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸில் ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கர்வ் டிசைன் வரணும். ஸோ அதுக்கு நான் சொல்ல போகிறத தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எலிப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ டூப்ளிகேட் பண்ணோம்ல, அந்த எலிப்ஸ் வந்து இதோட கிளிப்பிங் மாஸ்க் ஆகிருக்கும். பழைய எலிப்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ பழைய எலிப்ஸை தான் தூக்கிட்டு போய் நீங்கள் மேலே வைக்கணுமே தவிர இதை மேலே வைக்கக்கூடாது. இப்போ நான் இதை மேலே வச்சேன் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் எனக்கு போயிடும். அகைன் நான் கிளிப்பிங் மாஸ்க் போடணும். இந்த மாதிரி நம்ம நிறையா லேயரில் ஒர்க் பண்ணும்போது இது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ மாஸ்க் போட்டதை டூப்ளிகேட் பண்ணீங்க அப்படின்னா கீழே உள்ளதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சுருங்க. ஸோ லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். வச்சுட்டு இப்போ இது அகைன் Ctrl+J போட்டு இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ டூப்ளிகேட் பண்ணோம்ல, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட கலரை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கோங்க. டார்க்கன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை மூவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும். உங்களுக்கு எங்கேருந்து வேணுமோ, இப்போ இங்கேருந்து வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகாத இடம் மட்டும் வேணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லேயர் இருக்குல்ல, இதை வந்து Ctrl ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி செலெக்ஷன் வர வச்சுக்கிறேன். ஸோ Ctrl ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணோம்ல டாப்பில், அதை வந்து Ctrl ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ செலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இதுக்கு கீழே உள்ள லேயர், அதாவது 2 டூப்ளிகேட் எடுத்துருப்போம், அதில் ஃபர்ஸ்ட் உள்ளது அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஏரியா எல்லாமே மாஸ்க் ஆகிடும். இது மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். இப்போ நமக்கு இது தேவையில்லை. இதுக்கப்புறம் இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் நான் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் எடுத்திருந்தேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒயிட் கலராக மாற்ற போகிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒயிட்டை ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து நம்ம வேறு கலர் கொடுப்போம். அப்போ அந்த ஒயிட் நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். ஸோ இப்போ இதே மாதிரி உள்ளார இன்னொரு டிசைன் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதே ஸ்டெப்ஸ் தான். இந்த எலிப்ஸை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் கீழே உள்ள எலிப்ஸை ட்ராக் பண்ணி மேலே போட்டுக்கிறேன். அண்ட் இந்த எலிப்ஸை அகைன் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை டார்க்கன் பண்ணிக்கிறேன் கலரு. தென் ஓகே கொடுத்துட்டு இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இது தெரியாது பாருங்கள், பின்னாடி இருக்குது. பிகாஸ் நம்ம இந்த எலிப்ஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த டார்க்கன் கலரை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இது மட்டும் தான் தெரியும். ஸோ இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டார்க்கனுக்கு கீழே உள்ள எலிப்ஸோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறது தெரியும். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வேணும் அப்படின்ற டிசைன். ஸோ எனக்கு இந்த ஏரியா மட்டும், அதாவது இந்த ஏரியா மட்டும் எனக்கு வேணும் இதில். இப்போ அதே மாதிரி Ctrl ஹோல்டு பண்ணி இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு கீழே உள்ள லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி மாஸ்க் போட்டுக்கிறேன். தென் டாப்பில் இருக்க அந்த லேயரை டெலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கலரை வந்து வேறு கலர் மாற்றுறதுக்கு முன்னாடி இதோட ஒப்பாசிட்டியை 100% வச்சுக்கலாம். குறைச்சோம்ல, அதை 100% வச்சுட்டு இதை வந்து வேற ஒரு கலராக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலராக மாற்றிக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, அதனால இந்த மாதிரி நமக்கு தெரியுது. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த ஒயிட் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிருங்க. ஸோ ஒயிட் இருக்கும், அதுக்கு அடுத்து இந்த இது இருக்கும். பட் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் வந்து இதோட முடிஞ்சனால இங்கேயும் வந்துருச்சு. இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆரஞ்சு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் எல் கிளிக் பண்ணி லேசர் டூல் எடுத்துகிட்டு சும்மா இந்த ஏரியா மட்டும் இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு
ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நம்ம போட்டுட்டோம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா மாஸ்கிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம சேனலில் 3 டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிறேன். தென் டாப்பில் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கர்வாக போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே ஏ டூல் எடுத்துக்கிறேன். ஏ கிளிக் பண்ணி இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஸோ இந்த பாத்தை வந்து நம்ம கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த சர்க்கிள்க்கு வர மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணணும் நம்ம இதை. ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபினிஷ் பண்ணணும்ல, அதனால் நம்ம வெளியில் கூடி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிட்டு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் செலக்டாக இருக்கும் இந்த ஏரியா மட்டும். இப்போ இந்த ஹோம்லேருந்து லைட் கலரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கலர் நான் பிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்வாட்சஸ் பேனலில் கிரே ஸ்கேல் இருக்கும்ல, அதில் டார்க்கான இந்த மாதிரி ஒரு டார்க் கிரே எடுத்துக்கோங்க. தென் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஃபில் ஆகிடும். அண்ட் இதை நம்ம அப்படியே விட போகிறது இல்லை, இந்த ஹோமை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். ஹோம் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் இதெல்லாம் லைட்டாக நம்ம விசிபிளாக தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ கொஞ்சம் பின்னாடி கொண்டு போயிட்டேன். இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அண்ட் இந்த ஹோம் லேயர் இருக்குல்ல, இதோட ஒப்பாசிட்டியை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மைல்டாக தெரிகிற மாதிரி இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் போட போகிறோம். ஸோ இதை எவ்வளோ வேணுமோ ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயிட் வந்து நல்லா விசிபிளாகவே தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் ஃபோட்டோஸ் எடுத்தோம்ல, ஸோ அந்த 3 ஃபோட்டோஸையும் இந்த இடத்துல சர்க்கிள் டிசைனில் வைக்க போகிறோம். ஸோ எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஃபில் என்ன வேணால் இருந்துட்டு போகுது, பிகாஸ் ஃபுல்லாக நம்ம இமேஜ் தான் வைக்க போகிறோம். ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை இங்கே வச்சுட்டு இதை கண்ட்ரோல் டி போட்டு சைஸை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதை 2 காப்பி எடுத்துக்கிறேன். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி 2 தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டிசைன் வந்து இந்த சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன், டிசைனை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி போட்டு லெஃப்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சர்க்கிளை நான் இங்கே வச்சுக்குவேனா, அடுத்து இந்த சர்க்கிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ ரைட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்குது. தென் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த சர்க்கிள் இங்கே வச்சுக்கிறேன். தென் இந்த சர்க்கிள் இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் இந்த சர்க்கிள் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதோட இன்டீரியரை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிப்ஸ்க்கு மேலே வச்சுக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் எலிப்ஸ்க்கு மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே கிளிப் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு விசிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி மீதி இருக்க 2 சர்க்கிள்லையுமே அடுத்தடுத்த இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 இன்டீரியர் இமேஜுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு கீழே உள்ள எலிப்ஸ், அதாவது இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் செலக்ட் ஆகும். இது கீழே உள்ள எலிப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஷேடோவோட ஆங்கிளை வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி வைங்க. ஸோ இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா எல்லா இமேஜுக்குமே இந்த ரைட் சைடு இந்த டயகனலில் பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிள் இந்த சைடு ரொட்டேட் பண்ணக்கூடாது, ஆங்கிள் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் ரொட்டேட் பண்ணுறேன், பட் ஷேடோ இந்த சைடில் வரும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஷேடோ செட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு செட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த எலிப்ஸ் மேலே போட்டுருங்க. போட்டால் இதுக்கு அப்ளை ஆகிடும். அடுத்து அதே மாதிரி இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த எலிப்ஸ் மேலே போட்டுடலாம். ஸோ 3த்துக்குமே இப்போ நமக்கு ஷேடோ கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோவை ட்ராக் பண்ணி போட்டேன். ஸோ சும்மா கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண லோகோ தான் இது. இதோட கலரை வந்து இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி மாற்றிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ இந்த லோகோ கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த லோகோ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கு சம்மந்தமே இல்லாத லோகோ மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹியூ சேச்சுரேஷன் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கலரை ஹியூவை செட் பண்ணிக்கலாம். ஹியூ வந்து கிட்டத்தட்ட இந்த கலர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்னஸை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் மாதிரி நமக்கு வரும். ஸோ ஓரளவு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இந்த மாதிரி மாற்றிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் கோத்திக். இதே ஃபாண்ட்டு தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் ஸ்டைலிஷ் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நமக்கு பார்த்தோன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகணும், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் சேல் இது ரெண்டுமே வந்து ஒரே கலரில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஹோம் வந்து சேல் ஆகுது, அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். அண்ட் கீழே ப்ரைஸ் ஸ்டார்ட் சர்ட்டுன்னு போட்டுக்கிறேன். இந்த ருபீஸை கூட நம்ம போல்டில் கூட போட்டுக்கலாம். ஸோ ஃப்ராங்க்லின் கோத்திக் டெமி வச்சுக்கிறேன்.
இந்த டெக்ஸ்ட் நமக்கு விசிபிளா தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் பின்னாடி இருக்க அந்த இமேஜை நல்லா ஒப்பாசிட்டியை குறைச்சி வச்சோம் நம்ம. அண்ட் அடுத்து கீழே ஃபூடருக்கு வந்து அட்ரஸ் மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம போட போகிறோம். அதுக்கு ஒரு டிசைன் போட்டுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டு டாப்பில் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பல்ஜாக ஒரு கர்வ் மாதிரி லைட்டாக போடுங்க. போட்டு கீழே வெளியே ஃபினிஷ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இதுக்கு கொடுக்க போகிற கலர் வந்து இதுலேயே கொஞ்சம் டார்க்காக கொடுப்போம். இந்த கலரை பிக் பண்ணிட்டேன் பேக்ரவுண்ட் கலரை. ஸோ இதுலேயே கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி கலரை கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபீச்சர்ஸ்ன்னு போட்டு இந்த மாதிரி நான் 1 by 1 எழுதிக்கிறேன். நீங்கள் எதை சைட் பை சைடாக கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த 3 bedrooms அடுத்து 1 living room இந்த சைடில் எழுதிக்கலாம். அடுத்து ஓப்பன் கிச்சன் இங்கே அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு புல்லட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேப் டூலை ஹோல்டு பண்ணி இதில் கஸ்டம் ஷேப் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு 4 தான் இருக்கும் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபோட்டோஷாப்பில். பட் நமக்கு பழைய ஷேப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு ரீல்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதை எப்படி எடுக்கிறதுனா விண்டோவில் போயிட்டு ஷேப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கார்னரில் இருக்க 3 ஹரிசாண்டல் லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெகசி ஷேப்ஸ் அண்ட் மோர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதிலே வந்து இந்த லெகசி ஷேப்ஸ் வந்துடும் கீழே. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஷேப்ஸ் இருக்கும். 2019 ஷேப்ஸ் ஆல் லெகசி டிஃபால்ட் ஷேப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் சிம்பிள்ஸ் அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். தென் இதில் இந்த மாதிரி டிக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரா பண்ணேன் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ரா பண்ணேன் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம கரெக்டாக இங்கே வச்சுக்கலாம். இதில் பிளாக் கலர்லேயே வச்சிடலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பிளாக் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக்காக மாறிடும். அண்ட் இதே இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா புக் நோ அப்படின்ற ஒரு பட்டன் மாதிரி ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு தென் கான்டாக்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் சும்மா டம்மி கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக இந்த இடத்துல நம்ம ஸ்பைரல் டிசைன் போட போகிறோம். இதுவும் நான் எப்படின்னு ஒரு ரீலில் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாப்பில் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் foreground கலர் ஒயிட் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கணும். தென் ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கேலரி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்கெட்சை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் ஹாஃப் டோன் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பேட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டில் இருக்கும். ஸோ இதை சர்க்கிளாக மாற்றிக்கோங்க. அண்டு சைஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 கொடுத்துட்டு அடுத்து கான்ட்ராஸ்ட் 0 கொடுத்துக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடும். அண்ட் இதோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த கர்வ் டிசைன் போட்டோம்ல இந்த டிசைனுக்கு மேலே இதை கொண்டு போங்க. ஸோ அந்த கர்வ் டிசைனுக்கு மேலே நான் கரெக்டாக வச்சிட்டேன். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் ரெடியாக இருக்கும். நம்ம பிளெண்ட் மோட் சாஃப்ட் லைட் கொடுத்தனால இது இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக ஃபினிஷிங்காக நான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.